अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय मोहशोकविनाशाय सीताशोकविनाशिने भग्नाशोकवनायास्तु दग्धलङ्काय वाग्मिने गतिर्निर्जितवाताय लक्ष्मणप्राणदाय च वनौकसां वरिष्ठाय वशिने वनवासिने तत्त्वज्ञानसुधासिन्धुनिमग्नाय महीयसे आञ्जनेयाय शूराय सुग्रीवसचिवाय ते जन्ममृत्युभयघ्नाय सर्वक्लेशहराय च नेदिष्ठाय प्रेतभूतपिशाचभयहारिणे यातनानाशनायास्तु नमो मर्कटरूपिणे यक्षराक्षसशार्दूल सर्पवृश्चिकभीहृते महाबलाय वीराय चिरञ्जीविन उद्धृते हारिणे वज्रदेहाय चोल्लङ्घितमहाब्धये यशोजयं च मे देहि शत्रून् नाशय नाशय स्वाश्रितानाम् अभयदं य एवं स्तौति मारुतिं हानिः कुतो भवेत् तस्य सर्वत्र विजयी भवेत् हवन्नामामृतं शिविक्यदिव्यौषधं रामनामामृतं शिविक्यदिव्यौषधं हरे राम 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 सीताराम राम राम हरे राम 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 सीताराम राम राम हरे राम 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 सीताराम राम राम जय राम 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 हरे राम 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 रमणे भजिता नोयिनी तीरुमिन संजनम अगंजिडुमे ஷேஃபதியானோன் பகவானுடைய நாமம், பகவன் நாமம் அத்தனை துக்கத்தையும் இல்லாமல் பண்ணிடும். இறங்கி நம்மளை தூக்கி எடுத்து ஆனந்தம் கொடுக்கக்கூடியது பகவன் நாமாதான். அந்த நாம வைபவத்துக்கு நிகராக வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நாமா ஒன்று மட்டும் போதும் இந்த லோகத்திலேருந்து உத்தாரணம் ஆகிறதுக்கு, பகவத் பதத்தை அடையறதுக்கு. நாமாமிருதம் எப்படி இருக்கும்? ரசமாலயம், ரசமாக இருக்கும். ஜூஸாக தந்திருக்கார். ராமா அப்படின்னு நாம சொல்கிறதுக்கோ நாராயணா சொல்கிறதுக்கோ கசக்குமா என்ன? கசக்கவே கசக்காதே, இனிப்பா தித்திக்குமே. பிபரே ராமரசம் ரசமே, பிபரே ராமரசம், ராமரசத்தை குடியுங்கோ, பானம் பண்ணுங்கோ என்று தானே சொல்கிறா. சாப்பிடுங்கோன்னோ கஷ்டப்பட்டு நம்மளை முழுங்கோன்னோ எதுவுமே சொல்லலையே. சுலபமாக குடியுங்கோ, சௌக்கியமாக இருக்கலாமே. அதை குடிக்க 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 உள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் போன்ற 6 ஷட்குணங்களையும் இல்லாமல் பண்ணி அது மனசை தூயமாக லேஸ்படுத்தும். அந்த லேஸ் ஆனாலே நம்மளுடைய மனசு பகவான் பின்னாடியே போகும். மானச சஞ்சரரே பிரம்மணி, அந்த பிரம்மத்துக்கு பின்னாடி மனசு சஞ்சாரம் பண்ணும். சொல்லாமலே மனசே போ, நீ பகவான் பின்னாடி போ என்று சொல்லாமலே அது தானாகவே போகுமாம். அந்த ஒரு சக்தி கொடுக்கறதுக்கு பகவன் நாமாவால் முடியும். பகவன் நாமாவால் ஒன்று மட்டும்தான் முடியும், வேறு எதாலையும் முடியாது. அந்த ராமநாமம் உள்ள ஏற 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 உயிர் மூச்சாக மாறிவிட்டால் இந்த லோகத்தில் நடக்காதது, காரிய சாத்தியம் ஆகாதது ஏதாவது உண்டா? அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீராம தூதர் தான், ஆஞ்சநேயர் தான். அவருக்கு நடக்காத காரியங்களே இல்லையே. அதிபலவானாக இருக்கார், அத்தனை காரிய சித்தியும் நடத்திட்டு வந்து விட்டாரே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி அது சக்தி அப்படின்னா ராமநாமா தான். பூஸ்ட் அப்படிங்கிறது ராமநாமா பூஸ்ட். அதை குடிச்சுன்னு இருக்காரு அப்பப்போ, சதா சமயம் அதுலேயே ரெமிக்கிறாரே.
அப்பேற்பட்ட ஹனுமாருக்கு நடக்காதது இந்த உலகத்துல சாத்தியமில்லாதது ஏதாவது உண்டா? இல்லை. அந்த ஹனுமார் சீதாமாவை பார்த்துட்டார். அந்த கதை பரியந்தம் நம்ம அனுபவித்திருக்கோம். சீதாமாவை பார்த்து சீதாமா தன்னுடைய உயிரை விடுறதுக்கு முயற்சி பண்றா. தன்னுடைய வேணினால கழுத்தில் கெட்டி மரத்தில் ஒரு சுருக்கு போட்டு உயிரை விட்டு விடலாம் என்று எண்ணும்போ கொஞ்சம் சுப லட்சணங்கள் சீதாமாவுக்கு தெரியாது. இடது கண் துடைக்கிறது, இடது தொடை துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது. இதெல்லாம் பார்த்ததும் ராமரே வந்து சீதையே திரும்பு அப்படின்னு பின்னாடி நிற்கிற மாதிரியே ஒரு அனுபவம் ஏற்பட்டதாம் சீதாமாவுக்கு. அதனால சற்று பொறுமையோடு இருக்கா. உயிர் விட்டுடலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு போன சீதாமாவுக்கு ஒரு சமாதானமாக இந்த சுப லட்சணங்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் பார்த்து ஹனுமாருக்கு என்ன பண்ணுறதுடா அப்படிங்கிற ஒரு நிலைமையில போயிட்டார். அவர் என்ன யோசிச்சார் அப்படிங்கிறது சுந்தரகாண்டம் 30வது சர்க்கத்தில் வால்மீகி பகவான் சொல்கிறார். ஹனுமானபி விக்ராந்தः சர்வம் சுஷ்ராவ தத்வதः சீதாயா ஸ்திரீ ஜடாயாश्च ராட்சசீனாம் சதர்ஜனம். ஹனுமார் அத்தனையும் ரொம்ப விஸ்தாரமாக கேட்டார். தேவியும் திரிஜடாவும் இருக்கக்கூடிய பேச்சு, ராட்சசேஸ்வரனுடைய வார்த்தைகள், ராட்சசிகளுடைய திட்டு போன்றதெல்லாம் ஹனுமாருடைய ஹிருதயத்தை அப்படியே வெம்பல் கொள்ள வைத்தது, கஷ்டப்படுத்தி விடுத்து. இதெல்லாம் பார்த்து ஹனுமார் யோசிக்கிறார். என்ன யோசிச்சார் அப்படின்னா, ராட்சசானாம் விசேஷச்ச புரீச்சேயமவேக்ஷிதா ராட்சசாதிபதேரஸ்ய பிரபாவோ ராவணஸ்ய ச மயா ச சமஹாபாஹு பூர்ணச்சந்திரநிபானனः சமாஸ்வாசயிதும் நியாயः சீதாதர்ஷனலாலசः. அநேக ஆயிரம் வானரர்கள் இருக்கா. ஆனால் அதில் சுவாமியோடைய கட்டளைப்படி தேவியை பார்க்கறதுக்குவா வேண்டி நான் தான் வந்திருக்கேன். கபி குலத்திலேயே வைத்து தன்யனாக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா தேவியை பார்க்கறதுக்கு உண்டான புண்ணியம் என்னுடைய கண்களுக்கு கிடைச்சதே. என்னுடைய ஹிருதயம் சந்தோஷபூர்ணமாக இருக்கு. சுவாமியோடைய அனுகிரகத்தினால சத்ருவோடைய சைன்ய பலம், சம்பத்து, நகர ரக்ஷா சாமர்த்தியம் போன்ற மர்ம பிரதானமான சங்கதிகளெல்லாம் நான் நன்னா பார்த்து வச்சுருக்கேன், புரிஞ்சு வச்சுருக்கேன். ராட்சசர்களுடைய சம்பிரதாய விசேஷங்கள் என்னெல்லாம், லங்காவுடைய ஜியோகிரஃபி என்னெல்லாம், அகம் வெளியில் என்னெல்லாம் இருக்குது, இங்கெங்கெல்லாம் எதெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், லங்கேஸ்வரனான ராவணனுடைய அச்சிந்தியமான பிரபாவம் எப்பேற்பட்டது என்கின்றதெல்லாம் விஷயம்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ராமச்சந்திர பிரபுவை பார்த்துட்டாக்கா இது அத்தனையும் எனக்கு விஸ்தாரமாக சொல்லி அவரை சமாதானப்படுத்தலாமே அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. மேற்கொண்டு இன்னி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக்கும் எனக்கு பண்ணுறதுக்குள்ளது. இந்த லோகத்தில் மட்டுமல்ல மூலத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய பத்னியான சீதாமாவுடைய துக்கத்துக்கு சமாதானப்படுத்தணும். இதுதான் எனக்கு ரொம்ப பரமப்பிரதானமான விஷயம். பதிவிரதா ரத்னமான சீதாமா எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கா, துக்கத்தினுடைய எல்லையில் இருக்கா. சசாங்கவதனம் இந்தீவரதள ஷியாமனான ராமச்சந்திர சுவாமியுடைய தர்ம பத்னி, அப்பேற்பட்ட தாயார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காளே. இந்த சமயத்தில் என்னுடைய நியாயம் என்னது? சமாஸ்வாசயித்தும் நியாயா. அந்த என்ன நியாயம், இதனுடைய கரெக்டான கர்மா என்ன அப்படின்னா சீதாமாவை சமாதானப்படுத்துறது. இனி இப்போ சீதாமாட்டை எப்படி சமாதானப்படுத்துவேன்? எப்படி நான் பேசுவேன் சீதாமாட்டக்க? ராட்சசிகள் எப்பவுமே இருக்கா, சூழ்ந்து இருக்கா. என்னுடைய நிழல் கூட ராட்சசிகள் பார்த்துடக்கூடாது, என்னுடைய சத்தம் கேட்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம் தசையில் கொண்டு போய் விட்டுடும். சீதாமாட்டை பேசுறதுக்கு என்ன வழி? ரொம்ப கஷ்டத்துலேயுமே நான் இப்போ எனக்கு என்ன முடிவெடுக்க முடியறது இல்லையே. இந்த ராத்திரிக்குள்ளே சீதாமாவை சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா ஒரு கால் பிராணத்தியாகம் கூட பண்ணிடுவா சீதாமா, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா. சீதாமா என்ன சொன்னா அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எங்கிட்டக்க கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? தேவிட்டக்க என்ன சொல்லுவேன் நான்? இது தேவிட்ட பேசாமல் போகிறது உச்சிதம் கிடையாது. நிச்சயமாக சீதாமாட்ட பேசணும். ராமதேவ காரியம் பரிபூர்ணமாக நான் பண்ணணும்.
ராஜா சுக்ரீவரும் கேட்பார், என்ன பார்த்தே சீதாமா என்ன சொன்னா அப்படிங்கிறது. இதெல்லாமே இப்போ அவெல்லாம் கிளம்பி வந்தாச்சுன்னா, நான் இப்போ இந்த விஷயங்கள் ஒழுங்காக பண்ணாமல் அங்கே போய் அறகுறையாக பண்ணி நின்னேன்னா அவளுக்கு சந்தேகம் ஏற்படும், அவள் இங்கே வந்து வியர்த்தமாய் போயிடும். அதனால் இப்போ நான் சுவாமினியை கண்டிப்பாக சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதையே ஹனுமார் இன்னொன்று யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு, என்னுடைய சரீரமோ ரொம்ப சின்னது, அதுவும் வானரனுடைய வேஷத்தில் வந்திருக்கேன், மனுஷ பாஷையில் சம்ஸ்கிருதத்தில் பேசினாலோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஹனுமாருக்கு. என்ன பாஷையில் பேசணும், சீதாமாட்டுக்கு எப்படி சொன்னால் சீதாமா எடுத்துப்பா புரிஞ்சுப்பா அப்படிங்கிறது யோசிக்கிறார் ஹனுமார். அதுவும் ஒரு கவலை தானே. நிச்சயமா ஏதாவது ஒரு பாஷையில் பேசி சீதாமா பயந்து போகவோ இல்லைன்னா சீதாமாவுக்கு புரியாமவோ என்னாவது வந்தாலோ தடசங்கள் வந்தாலோ. அதனால் ஹனுமார் யோசிக்கிறார், எந்த மொழியில் நான் பேசணும், பிராமண நாட்டமாக சம்ஸ்கிருத பாஷையில் பேசினா தேவி தப்பாக நினச்சிண்டாலோ, ராவணன் என்று நினச்சாலும். அதனால் மானிட பாஷையில் அர்த்தவர்த்தான வார்த்தைகளை வைத்து தேவியை கேட்க வைக்கணும், தேவிகிட்ட பேசணும் அப்படின்னு, அப்போ தான் தேவிக்கு சமாதானமாகும் அப்படின்னு நினைக்கிறார் ஹனுமார். இப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியாது, ஹனுமார் வந்து நவவியாகரண பண்டிதன் அப்படின்னு நன்னா புரியுறது. ஹனுமார் சர்வ பாஷையிலையும் நன்னா கத்துன்றிருக்கார், வாக்மிதான் என்று நன்னா புரியறது. நம்மளுக்கு புரியறதுக்கு என்ன, அதுக்கு முன்னாடியே கிஷ்கிந்தா காண்டத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே சொக்கி போயிட்டாரு ஹனுமாருடைய வார்த்தைகளை கேட்டு. அதுக்கப்புறம் இவர் எப்பேற்பட்டவர், 4 வேதங்களையும் நன்கு தெரிஞ்சவர், நவ வியாகரணத்தையும் தெரிஞ்சவராக தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி ஒரு மதுரமான பாஷையில் லலிதமாக இப்படி தப்பு தவறு இல்லாமல் பேசுகிறாரே, இப்படி பேசணும் அப்படின்னா அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இப்படி ஒருவனுக்கு பேச முடியாதுன்னு ராமச்சந்திர பிரபுவே சர்டிஃபைட் பண்ணியாச்சு. அப்பேற்பட்ட ஹனுமார் இப்படியெல்லாம் யோசிக்கிறார். என்னுடைய ரூபத்தை பார்த்து ஒருவேளை சீதாம்மா பயந்து போய் கத்தி அழுதா கூட இருக்கிற அந்த ராட்சசிகளெல்லாம் வந்துடுவா, அவெல்லாம் சண்டைக்கு வந்துடுவா, ராவணனும் சண்டைக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் நம்ம வந்த காரியம் சரியாகாது. இப்போது ஹனுமார் ராட்சசிகளை பார்த்து பயந்துக்கலையாம், கொடூரமான ராட்சசிகள் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹனுமார் கூட சண்டை போட வந்துடுவாளே நினச்சிட்டு கவலைப்படுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ சண்டைக்கு போயிட்டேன்னா சீதாமாட்டை பார்த்து பேசுறதுக்கோ சமாதானப்படுத்துறதுக்கோ நடக்காது. இப்போ சண்டை போடுறத விட பரம பிரதானம் எதுன்னா சீதாமாட்டை பேசுறது சமாதானப்படுத்துறது தான் ஹனுமாருக்கு. அதனால அதுலேருந்து தவிர்க்கணும், யாரையும் காணாமல் யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம சீதாமாட்ட வந்த காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹனுமார் யோசிச்சுன்னு இருக்கார். நல்ல சக்தி இருக்கு இந்த ராட்சசிகளுக்கெல்லாம், ஏதாவது பண்ணி போட்டுடுவா, அதனால அவளுடைய அட்டென்ஷன் படாமல் போயிட்டு வந்து விடணும் அப்படின்னு ஹனுமார் யோசிக்கிறார். சரி, நம்ம ரூபத்தை பெருசாக்கினாலும் என்னுடைய ஓடுறது சாடுறதெல்லாம் பார்த்து இவள் எல்லாரும் பேசிப்பா, நகரம் பூரா ராவனுடைய காதுலேயும் போய் எத்திடும், சூலம் சரம் கட்கம் போன்ற நிஷிதமான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு என் பக்கத்தில் வந்துவிடுவா, எல்லாருமா சீதாம்மா பயந்து போயிடுவா இந்த மாதிரியெல்லாம் பார்த்தா, அதனால் ரூபத்தை பெருசாக்கிக்க வேண்டாம் என்று ஹனுமார் முடிவெடுத்தார். அப்படி போரில் என்ன யாராவது இந்த அசுரர்கள் நிகிரகம் பண்ணினா, வதம் பண்ணினா, மகாபிரபுவை காப்பாற்றுறதுக்கோ மகாபிரபுகிட்ட போய் உதவி பண்ணுறதுக்கோ என்னால் முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துவிடுமே. 100 யோஜனை விஸ்தாரமாக இருக்கக்கூடிய சாகரத்தை தாண்டி அல்லவா நாங்கள் போய் ராமரை கண்டு தெரிவிக்கணும் இந்த விஷயத்தை. இந்த அதிரகசியமான ஒரு இடம்தான் லங்கா, சமுத்திரத்துக்கு மத்தியத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்து பார்த்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கணுமே. அதனால் நான் உயிரோடு நிச்சயமாக இருக்கணும். ஒருவேளை இந்த சீதாமாவுடைய ஆசீர்வாதத்தினால எத்தனை 1000 ராட்சசர்கள் வந்தாலும் அவளெல்லாம் பொடி பொடி ஆக்கிறதுக்கு என்னால் முடியும் சீதாமாவுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கப்படாது, ஒரு ஸ்மூத்தாக போய் ஸ்மூத்தாக வர மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கணும். மட்டுமல்ல, ஒரு யுத்தம்னு வந்துடுத்துன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முன்னாடியே நிர்ணயம் பண்ணுறதால நம்மளால் முடியாது. அது புத்தி இருக்கிறவா அப்படி நிர்ணயம் பண்ண மாட்டா, அது அகங்காரமே தவிர கரெக்டான டிசிஷன் கிடையாது. அதனால் இப்போ நான் ஒரு யுத்தத்துக்கு புறப்படுறது அநியோஜ்யம் கிடையாது, யுக்தம் அல்ல அப்படின்னு ஹனுமார் முடிவெடுத்தார்.
இப்போ சீதாமாட்ட நேராக போய் பேசினா ஆபத்து வரலாம். சமாதானப்படுத்தாம போனேன்னா சீதாமா பிராணனையே விட்டு விடலாம். கையில கிடைச்ச இந்த காரியமாட்டமா யோசிக்காம நான் செயல்பட்டுட்டேன்னா அது தூதனுக்கு சேர்ந்தது கிடையாது. ஆஞ்சநேயர் யாரு? ஸ்ரீராம தூதர் தான். ராமருடைய விஷயத்தை தூதுவனாக வந்து சீதாமாட்ட தெரிவிக்கிறது தான் ஹனுமாருடைய வேலை. அப்போ ஒரு தூதனா இருக்கிறத காரியத்தை பூர்ணமா பண்ணலைன்னா சூரிய உதயத்துல இருட்டாட்டமா எல்லாமே அழிஞ்சு போயிடும். காரியம் அகாரியம் எதுவுமே யோசிக்காம நாம் செயல்பட்டேன்னா அத்தனையும் இல்லாமல் போயிடும். யாருக்கும் உதவி ஆகாம நசிச்சு போயிடும் அப்படின்னு உறுதி எடுத்துட்டார். எனக்கு இந்த சாமர்த்தியம் இல்லாமல் போயிடுதே அப்படின்னு கவலைப்படுறார் ஹனுமார். என்ன முடிவெடுக்கிறதுன்னு ரொம்ப கவலையாக இருந்தார். அதனால் நிச்சயமாக என்னுடைய முடிவு வந்து சுபமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தின்றார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாராலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கும் லைஃப்பில் வரலாம், எல்லா மனிதனுக்கும் லைஃப்பில் வரலாம். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறது, இப்படி போனாலும் கவலையாக இருக்கும், அப்படி போனாலும் கவலையாக இருக்கும், இதுக்கு என்ன முடிவு தெரியலையே அப்படின்னா, யார்கிட்டையும் உதவி கிடைக்கலை அப்படின்னா, மங்களகரமாக நடந்து முடியணும் அப்படின்னா பகவானை தான் நாடணும். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பரிபூர்ணமாக நல்லபடியாக நடக்கும், மங்களகரமாக நடக்கும் அப்படின்னு ஹனுமாருக்கும் ஞாபகம் வருது. பகவானுடைய ஈஸ்வர சகாயம் தான் வேணும் என்று முடிவெடுத்தார். இந்த விதத்திலையும் நினச்ச காரியம் அழியாமல் இருக்கணும்னா, எனக்கு அபமானம் உண்டாகாமல் இருக்கணும்னா, இந்த சாகரத்தை தாண்டனம் அப்படின்னா இது அத்தனையும் பகவானுடைய அனுகிரகத்தினால தான், ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோடைய ஆசீர்வாதத்தினால தான், அவருடைய உள்ளம் இப்படி நடக்கணும் என்று, அதனால் இதெல்லாம் நடக்கிறது. நான் ஒரு தூதன், அவ்வளோதான். ராமருடைய தூதன். அதாவது ஒரு டைரக்டர் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்கிறத ஹீரோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரே தவிர, ஒரு பாவையாட்டமாக ஆடுறாரே தவிர, அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருக்கோம். பகவான் எல்லாம் தீர்மானம் பண்ணுறார், எல்லாம் முடிஞ்சது தான். இதே தான் அர்ஜுனருக்கும் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார்ப்பா, இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சுடுத்தோ, எல்லாரும் இறந்து போயிட்டா, நீ ஒரு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நாடகம்தான் ஆடுறேன் என்று கிருஷ்ணரும் அர்ஜுனர்கிட்ட சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான், எல்லாம் முடிஞ்சு விட்டது. ஆனால் அதை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு விளையாட்டாட்டமாக விளையாடின்னு இருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஹனுமாரம் நினைக்கிறார், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பேர்பட்ட பெரிய சாகரத்தை தாண்டி இங்கே வந்து ராவனுடைய லங்கா பூரா எல்லாம் பார்த்து, ராட்சசிகளையும் பார்த்து, இப்போ சீதாமாவையும் என் கண்ணில் தென்பட்டிருக்கு அப்படின்னா ராமருடைய அனுகிரகத்தால் மட்டும்தான், அது இல்லாமல் நடக்காது. அதனால் இப்போது இனி மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ராமருடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவும் பண்ணிட முடியாது என்று நினச்சி மனசில் புரிதல் வருத்திண்டார். இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் திரிச்சு மறிச்சும் எல்லாமா சிந்தனை பண்ணி ஹனுமார் லாஸ்ட்டில் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவு? எந்த ஒரு மகாகாரியமும் பிராணநாதனான அந்த பகவானை நினைக்காம நடக்காது. அதனால தேவியோடைய பிராணநாதனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையே நமஸ்காரம் பண்ணலாம் என்று உறுதி எடுத்தார். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுறது? புத்திசாலிகள், அறிவு இருக்கிறவா எந்த விஷயங்களும் எடுத்தோம் கம்தோம் அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் நன்று ஆராய்ந்து எப்படி பண்ணலாம் என்றெல்லாம் நினச்சி பகவானுடைய அனுகிரகத்தினால முடிவெடுப்பார்கள். இதுதான் சரியான வழி என்று ஆஞ்சநேயர் நம்மளுக்கு காட்டித்தரார். இதுதான் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி பகவானை நமஸ்காரம் பண்ணி ராமருடைய கதையவே சொல்லலாம். மனசு பதறாது. ராமநாமம் சொன்னால் மனசு பதறாது, கவலைப்படாது. கவலை இருந்தாலும் நீங்கி விடும். எப்படி ஒரு அழுக்கு வெள்ளத்தில் டேப்பை திறந்து விட்டால் அந்த அழுக்கெல்லாம் போய் சுத்த ஜலம் ஆகுமோ, அது மாதிரி நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கும் விலகி ராமநாமம் அப்படிங்கிற புனிதமான ஜலம் உள்ள திங்கி நிறைஞ்சு பக்தியும் பிரேமையும் நிரம்பி நம்மளுடைய மனசு சுத்தமாகும் என்கின்றதுல சந்தேகமே இல்லையே. அதனால் அந்த தேவஸ்துதி, ராமரை ஸ்துதி பண்ணுறது தான் ரொம்ப உச்சிதம்.
இக்ஷ்வாகு வம்சத்தில் அதிசிரேஷ்டனும் ஆத்மாராமனுமான சுவாமி என்னெல்லாம் சொன்னாரோ அது அத்தனையும் சொன்னா தேவிக்கு அது அத்தனையும் ஒரு மாலையாக, ராமர் என்னெல்லாம் பண்ணினாரோ அது அத்தனையும் ஒரு மாலையாக உபகாரமாக தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் மனசு சுத்தமாகி கவலை நீங்கும் சீதாமாக்கு. அந்த வகையில் முள்ள அதுக்கப்புறமா வேண்ட விஷயங்களெல்லாம் சீதாமாட்ட சொல்லி தெரிவிச்சுட்டு நம்ம காரியத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹனுமார் முடிவெடுக்கிறார். கதம் நு கலு வாக்கியம் மே ஸ்ருணுயான்னோத்விஜேதவா இதி சஞ்சிந்திய ஹனுமான் சகாரமதிமுத்தமாம் ராமமக்லிஷ்டகர்மாணம் ஸ்வபந்துமனுகீர்த்தயன் நைனாம் உத்வேஜயிஷ்யாமி தத் பந்துகதமானசாம். ஜெகத்பதியான ஸ்ரீ ராமதேவருடைய தர்மதாரங்களை ஸ்வந்தம் கண்களால் பார்த்துட்டே மகாபாக்யவானும் விரக்ஷாகையோடைய இலைகளை மறைஞ்சு இருக்கக்கூடிய சதாகதி சூதனான ஸ்ரீ ஹனுமார் லாஸ்ட்ல ராமச்சந்திர பிரபுவோடைய ராமச்சரிதத்தை சத்தியபூர்ண வார்த்தைகளை ஸ்துதி பண்ணலாம் என்று முடிவெடுத்து ஸ்வபந்து, யாருடைய சீதாமாவுடைய பந்துவான ஸ்ரீராமருடைய கதையை சொல்ல துவங்குறார். ஸ்ராவைஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரணுவன்கிரம் ஸ்ரத்தாஸ்யதி யதாஹியம் ததா சர்வம் சமாததே. இந்த ராம கதை ஒன்று மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்கும் சீதாமாவுக்கு, ஆறுதலை கொடுக்கும் சீதாமாவுக்கு. அதனால ராமச்சரிதத்தையே சொல்றேன் என்று முடிவெடுத்து 31வது சர்க்கத்தில் ராம கதையை சொல்ல தொடங்குறார். எப்படி? ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்திஹி ருஜூராசீன் மகாயஷாः ராஜர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டः தபசா சர்ஷிபிः समः சக்கரவர்த்தி குலே ஜாதः புரந்தர சமோ பலே அஹிம்சாரதிரக்ஷுத்ரோ கிருணீ சத்ய பராக்கிரமः முக்கியஷ்சேக்ஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மிவான் லக்ஷ்மிவர்தனः. யானை, தேர், குதிரை, காலாள் போன்ற வன் சைன்யங்களுடைய அதிபதியும் புண்ணியஸ்வபாவியும் அனஸ்வரமான யசஸ் அடைஞ்சவரும் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவரும் சிரேஷ்டனுமான தசரதன் என்ற பேருடைய ஒரு மகாராஜா இருந்தார். அந்த சக்கரவர்த்தி அஹிம்சை என்கின்றதே விரதமா எடுத்துருந்தவர். அபார சாகரமாட்டமான காருண்யம் இருக்கக்கூடியவர், யதார்த்த பராக்கிரமியா இருப்பவர். சிரேஷ்டமான இக்ஷ்வாகு வம்சத்தில் ஐஸ்வர்யத்தையும் ஆகாத்மியத்தையும் நன்கு வர்த்தனம் பண்ணினவர் அந்த ராஜா. ராஜன லட்சணங்கள் எல்லாம் ஒத்து சேர்ந்த அந்த மகிபதி 4 சமுத்திரங்களால் சூழப்பட்ட பூமியை ஒரு வீடாட்டமா ஐஸ்வர்யபூர்ணமாக ஆண்டுண்டு வந்தார். அந்த யசஸ்வி பிரஜைகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து ராஜபோகங்களை ஸ்வயம் அனுபவித்தார். அந்த சுகிருத்தியான மகாராஜா பூர்ணேந்து ஆட்டமாம் சர்வ ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து சர்வ ஜனங்களுக்கும் பகவானாகவே இருந்து விசேஷமான ராஜாவாக இருந்தார். அவருக்கு ராமன் என்ற திருநாமத்தோட ஒரு சீமந்த புத்திரன் இருந்தார். தஸ்ய புத்திரः பிரியோ ஜ்யேஷ்டः தாராதிபதிபானனः ராமः நாம விசேஷக்ஞः சிரேஷ்ட சர்வதனுஷ்மதாம். ராமர் என்ற சீமந்த புத்திரன் இருந்தார். புத்திரர்களே முதல்வனான ராமர் வில்லெடுத்தவர்ல அத்விதீயனாக்கும். எந்த ஒரு சத்ருவையும் வதம் பண்றதுக்குண்டான சௌரியம் இருக்கக்கூடியவர், பராக்கிரமம் இருக்கக்கூடியவராக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு க்ஷத்ரிய தர்மத்தையும் ஸ்வதர்மத்தையும் ஸ்வஜனத்தையும் பரிபாலனம் பண்றதுல மகத்துவம் ஏறினவர். வீரனான ராமர் சத்தியசந்தனும் வயோவிருத்தனான அப்பாவோடைய வார்த்தையை கேட்டு பத்னி சமேதனாக தம்பியையும் கூட்டிட்டு மகாவனத்துக்கு புறப்பட்டார். 14 வருஷம் வனவாசத்துக்கு புறப்பட்டார். எல்லாத்தையும் விட்டு கிளம்பினார். உக்ரமான காடுல மகாபிரபு ராட்சசர்களை அத்தனை பேரும் நிகிரகம் பண்ணார். ஜனஸ்தானத்தில் வைத்து 14,000 பயங்கரமான ராட்சசர்களை கரண் தூஷணாதி போன்ற மகாரதர்களையும் வதம் பண்ணின வார்த்தை கேட்டு ராவணன் கோபம் உண்டாகி ஸ்ரீராமதேவ தர்மதாரங்களை திருடிண்டு போயிட்டார். ஸ்ரீராமருடைய தர்மபத்னியை தூக்கிண்டு போயிட்டார். மாயையை காட்டி பொன்மான் வேடம் போட்டுண்டு ராட்சசனை அனுப்பி ஸ்ரீராமலக்ஷ்மணரை பர்ணசாலையிலேருந்து அகற்றி நிறுத்தி சீதாதேவியை ராவணன் தூக்கினார்.
அதை தெரிஞ்சு தேவன் ஸ்வப்பிராணனுக்கு துல்லியனான தேவியை பிரிஞ்சு காடுகள்லாம் அங்கே இங்கே சீதே சீதே என்று சொல்லி சஞ்சாரம் பண்ணினார். அப்புறமாக ச மார்க்கமானஸ்தாம் தேவீம் ராம சீதாம் அனிந்திதாம் ஆசசாத வனே மித்ரம் சுக்ரீவம் நாம வானரம். இது வரைக்கும் தானே சீதாமாவுக்கு தெரியும். ஹனுமார் அங்கே இதுவரைக்கும் சொல்லி பாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சீதாமாவை தெரிவிக்கிறார். இது தெரிவிக்காட்டா சீதாமாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால பிற்கதையும் சொல்கிறார். சுக்ரீவன் என்கின்ற ரொம்ப பிரசித்தி அடைந்த கபீஸ்வரன் அந்த சந்தர்ப்பத்தில் ராமர் கூட பந்துவாக மித்திரமாக வந்தார். எந்த ஒரு ஜீவிக்கும் நேரிட்டு யுத்தம் பண்ண முடியாத வாலியை ராமர் சம்ஹாரம் பண்ணினார். மகாத்மாவான சுக்ரீவன் வானராதிபத்தியம் ராஜ்யமும் கொடுத்தார் சுக்ரீவனுக்கு. அதுக்கப்புறம் பிரத்யுபகாரமாக சுக்ரீவ கபிராஜா காமரூபிகளான நிறைய வானரர்களை 4 திக்குக்கு அனுப்பினார் சீதாமாவை தேடுறதுக்கு வேண்டி. சீதாமா சர்வத்திர சஞ்சாரம் தேடிண்டு திருப்பி வந்து சொல்லணும். அதுல ஒருத்தனாக்கும் நான் அகம் சம்பாதி வச்சனாஷ்சதயோஜனமாயதம் தஸ்யா ஹேதோர் விஷாலாக்ஷ்யாஹ சாகரம் வேகவான் ப்ளுதஹ. அதில் ஒருவன் நான் அப்படின்னு ஹனுமார் தன்னையும் தெரிவிக்கிறார். நான் யாரு என்கின்ற விஷயத்தையும் இந்த கதையிலேயே சொல்ற. நான் அவளுக்குள்ள ஒருவன். 100 யோஜனை விஸ்தாரமான சாகரத்தை தாண்டினா தேவியை பார்க்கலாம் என்று சம்பாதி அப்படிங்கிற கிருத்ர ராஜா சொன்னார். ஸ்ரீ ராமசுவாமிகிட்டேந்து எந்த விதத்தில் இருப்பா சீதாமா என்கின்ற அடையாளங்கள் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வச்சு பார்த்த அடையாளங்களெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தேவியை தான் இப்போ நான் பார்த்துருக்கேன். அதே விதத்தில் இருக்கக்கூடிய ஆகிருதி நிறம் லட்சணங்கள் எல்லாம் திகஞ்ச உத்தம ஸ்திரீ ரத்னத்தை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு கையை கூப்பின்னு ஆஞ்சநேயர் பேசாமல் இருந்தார். பிராணநாதனுடைய அந்த ராமா அப்படிங்கிற நாமத்தை இதுவரைக்கும் அந்த லங்கா ராஜ்யத்தில் கேட்டதே இல்லையாம் சீதாமா. ராமருடைய வைபவத்தை கேட்டதே இல்லை. இவ்வளோ காலம் ஜலமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சொட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஆனந்தம் சீதாமா மனசில் வந்துதான். ராமா அப்படிங்கிற நாமத்தை கேட்டதும் சந்தோஷம் ஏற்படுறது, அலையடிக்கிறது சீதாமாவுக்கு. யார் இதை சொல்கிறா அப்படிங்கிற ஆச்சரியம். ஆஹா ஆஹா அப்படிங்கிற அந்த தன்னுடைய கவலையெல்லாம் விலகி யார் இந்த ராமநாமத்தை சொன்னா, ராமச்சரித்தத்தை சொன்னா, இந்த அமிர்தத்தை எனக்கு தந்தா என்கின்ற தேடல் துவங்கித்தான். அவ்வளோ நாள் சீதாமா தலை நிவரவே இல்லையா. என்னைக்கு ராவணன் தூக்கிண்டு போனாரோ அன்னையிலேருந்து லெஜ்ஜையோட தன்னுடைய தலையை முகம் தாழ்த்திண்டு தான் இருந்தா. அன்னைக்கு ராமரை பற்றி கேட்டதும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்து பக்கம் எல்லாம் சாதிரிய ஊர்துவம் மேலே பார்க்குறாளாம். ஊர்துவம் ச ததா கீழே பார்க்குறாராம். முதல்ல பூமி டக்க பூமியிலேருந்து எப்படி அப்படின்னா பூமியில் எப்படிந்து சத்தம் பெறும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது இங்கே. பூமியிட்டேந்து எப்படி சத்தம் வராதோ அதே மாதிரி ராவணனுடைய அந்த லங்கா புரியில் ராமருடைய சத்தம் வராது. அதுக்குண்டான விஷயங்களே அங்கே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, சஜ்ஜனங்களும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பூமிகிட்டேருந்து சத்தம் வராதோ அது மாதிரி ராமருடைய குணங்கள் சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதனால் பூமியில் பார்த்தாலாம் அந்த பக்கம் வாமபாகம் லெஃப்ட்டு எல்லாம் பார்த்து சுத்தமுத்து கண்ணெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறது. அதுக்கப்புறம் தேவியோடைய கண்கள் ஷிம்ஷபா விரக்ஷத்தில் பதித்தது மேலே பார்த்தா அங்கே தானே ஹனுமார் இருக்கார். அங்கே ஹனுமார் ஷிம்ஷபா விரக்ஷத்துக்கு மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறா. சீதாமா பார்த்துக்கிட்டுமேன்னு அப்படின்னுட்டு அதுவும் ரொம்ப தாழ்ந்த ஸ்ருதியில் சொல்கிறா. ஏன்னா ஹனுமார் சொல்கிற கதை யாராவது ராட்சசிகள் கேட்டு யாரோ பேசுகிறாடி வாடி யார் அப்படின்னு பார்த்துடலான்னு நம்ம பக்கம் வந்து ஹனுமார் பக்கத்தில் வந்தாலும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சத்தத்தையும் குறைவுபடுத்திட்டு சின்னதாக மெல்லமாக சீதாமாவுக்கு கேட்குறா அப்படி சொல்லின்னு இருக்கக்கூடிய ஹனுமாரை சீதாமா திரும்பி கீழே மேலே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அந்த பவனாத்மஜனை ததர்ஷ பிங்காதிபதேஹே அமாத்தியம் வாதாத்மஜம் சூரியம் இவோதயஸ்ததம். அந்த பவனாத்மஜனை கண்டார். ஸ்வர்ண பிரபை விதரக்கூடின பாலாதித்ய சதிருஷனாக இருக்கக்கூடின ஹனுமாரை பார்த்தார் என்று சொல்றார்.
சீதாமா. அது எப்படி வாதாத்மஜம் என்ற ஹனுமார் தான் அப்படின்னு சீதாமாவுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, ஹனுமார் பவனனுடைய புத்திரன் ஹனுமான் அப்படிங்கிற பட்சத்தில் சீதாமாவுக்கு புரியலையா. பிறகு என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக பிராணனே இல்லாமல் அதை பிராணன் உள்ளுக்கும் வச்சுக்க முடியாமல் வெளியிலையும் வேண்டாம் என்று தூர எரிய முடியாமல் கையில் பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பிராணனுக்கு ஒரு வாயு, சரீரத்துக்கு வாயு கொடுத்தாரே அல்லவா, அதனால் வாதாத்மஜம். இவர் தானே ராமச்சரித்தத்தை சொல்லி தனக்கு உண்டான உஷிரை கொடுத்துருக்கார். அந்த உஷிரை, அந்த வாயுவை கொடுத்ததுனால வாதாத்மஜம் என்று புரிந்துண்டாலாம் சீதாமா. அந்த ஹனுமாரை பார்த்தார். இதுக்கு பிறகு என்ன நடந்தது, சீதாமாவுக்கு என்ன பண்ணா, சீதாமாவுக்கு பேசினாளா, சீதாமாவுக்கு புரிஞ்சுதா, இல்லை பயந்துண்டாளா, அரக்கிகளெல்லாம் ஓடி வந்தாளா, என்ன நடந்தது அப்படிங்கிறது மேற்கொண்டு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். மனோஜவம் மாருததுல்ய வேகம். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் शरणं प्रपद्ये. यन्मङ्गलं सुवर्णस्य विनता कल्पयत् पुरा. अमृतं प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलं. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे. राम हरे राम 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 हरे हरे. श्री कृष्णा 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 हरे हरे. राम हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा 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 हरे हरे. जानकी कांत स्मरणं. जय जय राम राम. जय धीर शूर वीर आंजनेय स्वामिनः. जय राम 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 राम.